அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். போன வீடியோவில் வந்து ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டார் மேப் பற்றிலாம். ஸோ அதை பற்றின புக்ஸு அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றின ஒரு புக்கு, தென் கெடல் எஷர் பாக்கு, அதுக்கப்புறம் என்னோட அஸ்ட்ரானமி நோட்ஸு, அதுக்கப்புறம் விட்கஸ்டைனோடைய ஒரு புக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். அண்ட் டைம் இருந்ததுன்னா என்னுடைய கிண்டில் புக்கில் என்ன நல்லா இருக்குது, நான் என்ன நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் காட்ட போகிறேன். ஸோ அந்த பிளானட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன். யாராவது பார்த்தீங்களா? பார்த்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒருத்தர் தான் மெயில் பண்ணியிருந்தாரு, வேறு யாருமே பண்ணவே இல்லை. யாருமே பார்க்கவே இல்லையா? அண்ட் அந்த வீடியோவில் வந்து வீனஸ் நல்லா தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு வீனஸ் தெரியாது. இந்த மே மாதம் இப்போ வந்து வீனஸ் தெரியாது. அண்ட் வீனஸ் வந்து கொஞ்சம் சன்னுக்கு இதாகிட்டு மார்னிங் ஸ்டாராக போயிடும். ஸோ வீனஸ் வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈவினிங் ஸ்டார். ஸோ அந்த எப்போ எப்படி தெரியும்ன்றது தான் விஷயம். இந்த டைமில் வீனஸ் நல்லா தெரியாது, பட் இன் ஜென்ரல் வீனஸ் ரொம்ப பிரமாதமாக தெரியும். அண்ட் பாக் வந்து மியூசிஷியன். பாக் வந்து பித்தோவன் அண்டு மொசாட்டுக்கெல்லாம் ரொம்ப சீனியர். ஸோ அவர் டைமில் வந்து சிம்ஃபனின்றது கிடையாது. ஸோ ரொம்ப பொறுமையாக படிச்சுட்ருக்கேன். ரொம்ப பிரமாதம். ஆக்சுவலாக கெடல் வந்து பிரின்ஸ்டனில் இருந்தார், ஐன்ஸ்டைன் வீட்டு பக்கத்தில். ஸோ அவங்க 2 பேரும் தான் வாக் பண்ணிட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் ஐன்ஸ்டைனுக்கு வந்து கெடல் ரொம்ப பிடிக்கும். கெடல் மேலே ரொம்ப மரியாதை ஐன்ஸ்டைன். கெடல் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு செத்து போனார். அவருக்கு வந்து கடைசியில் ஃபோபியா மாதிரி வந்துடுச்சு. யாராவது அவருக்கு பாய்சன் வச்சு, சாப்பாட்டில் பாய்சன் வச்சு கொலை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பையன். அதனால் அவர் சாப்பிடவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேத்தட்டிக் லைஃப். பெரிய லாஜிஷியன். அதே மாதிரி விட்கஸ்டைன் வந்து பெரிய பணக்காரன். என்ன சொல்கிறது, அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரன். வீட்டில் மட்டும் 7 கிராண்ட் பியானோ இருக்குமா, அந்த அளவுக்கு பணக்காரன். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயினே விலைக்கு வாங்கிடலாம் விட்கஸ்டைன். அதெல்லாம் இருந்தபோது அவர் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து அதனால் அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கவரப்படுறார். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு மேக்ஸ்லேருந்து அப்படியே நேச்சுரலி இட்ஸ் கோஸ் டு ஃபிலாசபி. அதுக்கப்புறம் ஃபிலாசபி பிடிச்சி அதுக்கப்புறம் யார்கிட்ட ஃபிலாசபி படிக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவருடைய ஆஸ்தான குரு வந்து ஃப்ரெகே. ஸோ ஃப்ரெகே கிட்ட போய் கேட்கும்போது ஃப்ரெகே வந்து சொல்கிறாரு, நீ வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலாசபி அண்ட் லாஜிக்கெல்லாம் சொன்னேன்னா அதில் பெரிய ஆள் வந்து ரசல் தான். ஸோ ரசல் கிட்ட போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரசல் கிட்ட போய் படிக்கிறாரு. பிரமாதமான ஒரு ஃபிலாசபர் விட்கஸ்டைன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாங்க் ஆகிட்டார். பெரிய பணக்காரன், பெரிய ஃபிலாசபர், எனக்கு எதுவுமே வேணும்னு சொல்லிட்டு போய் ஒரு ஸ்கூல் டீச்சராக போய் ஜாயின் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஒரு மாங்கா போயிட்டார், இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் அவரோட ஃபிலாசபி பிக்சர் தியரி ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரமாதமாக பண்ணார். கண்டென்ட் மட்டும் படிக்கிறேன் பாருங்க. பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச் ஆஃப் விட்கஸ்டைன் ஃபிலாசபி, த லெகசி ஆஃப் ஃப்ரெகே அண்ட் ரசல், த கிரிட்டிசிசம் ஆஃப் பிரின்சிபியா. பிரின்சிபியான்றது இங்கே நியூட்டன் எழுதின பிரின்சிபியால, அது வந்து ஃபிலாசபி நேச்சுரலைஸ் பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா. இது வந்து வெறும் பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா. இது வந்து பேஸ்ட் ஆன் லாஜிக். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் தியரி ஆஃப் ப்ரொபோஷன், இது ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சது, விட்கஸ்டைன் பண்ணது. விட்கஸ்டைன் வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர். இது படிக்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எம்ஐயூ சிஸ்டம் முடிச்சுட்டு இது பேரலாக இதையும் படிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் திரும்ப படிக்கணும். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக வந்து இந்த ஃபிலாசபி அண்ட் லாஜிக் இதில் கொஞ்சம் படிச்சுட்ருக்கேன். அந்த விட்கன்ஸ்டைனை பற்றி சொல்லணுன்னா, அவர் பேர் வந்து லுட்விக் விட்கன்ஸ்டைன். அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கு, அவங்க பேர் பால் விட்கன்ஸ்டைன். வேர்ல்டு வாரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவரோட ரைட் ஹேண்ட் வந்து போயிடுச்சு. அவர் வீட்டில் தான் சொன்னால 7 கிராண்ட் பியானோ இருந்துச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் போனதுனால அவரால் பியானோ வாசிக்க முடியாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் கம்போஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் வந்து கம்போஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சார். ஸோ அவரோட அண்ணன் வந்து வெறும் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பியானோ இது பண்ணலாம். வெறும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு நோட்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் மட்டும் மியூசிக் ஆர்கனைஸ் வைக்கிற மாதிரி இப்போ இருக்கா அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்பயும் வாசிக்கலாம். உங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சதுன்னா. எனக்கு தெரியாது, மியூசிக் ரசிக்க தெரியும். நான் மொசார்ட்னுடைய கிரேட் ஃபேன். பித்தோவன் ஓகே, எனக்கு பிடிக்கும் பித்தோவன். பட் மொசார்ட், ஓ மை காட், ஒத்துக்க மாட்டாங்க. என் குருக்கெல்லாம் கோவம் வரும், சுபாக்கு, என் ஒய்ஃப்க்கெல்லாம் கோவம் வரும். அவங்களாம் பித்தோவன் ஃபேன். நான் வந்து மொசார்ட் ரொம்ப பிடிக்கும். பிரமாதங்க. இது இல்லாமல் என்னுடைய கிண்டில் புக் இருக்குது. ஸோ அதில் இருக்க விஷயங்களும் படிச்சுட்ருக்கேன். அதில் வேணால் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன புக்ஸ் படிச்சுட்ருக்கேன், அது எதை பற்றி இருக்குது, அண்ட் அது அந்த விஷயங்கள்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டூர் பண்ணலாம். என்னோடய லேப்டாப் உள்ள என்ன இருக்குது, நான் என்ன புக் வச்சுருக்கேன், என் கிண்டில் புக் என்னென்ன இருக்குது, நான் என்னோடய அஸ்ட்ரானமி நோட்ஸ் எப்படி எழுதுகிறேன் அப்படின்றத பற்றி எல்லாம் கூட டூர் போடலாம். அண்ட் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, கீழே லிங்க் இருக்குது. அதில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது போய் பாருங்கள். அதில் வந்து எனக்கு ஒரு மெயிலோ இல்லை மெசேஜோ தட்டி விடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.
அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து வைங்க, பிளானட்ஸ்லாம் பார்த்து வைங்க. அடுத்த வீடியோவில் ஸ்டார் மேப்பில் எப்படி பார்க்கறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். ஓகே, பை.